மற்றுமொரு தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் இன்று சந்திக்கின்றேன். இன்று நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்ற தலைப்பு நாடு பூராகவும் தற்பொழுது பேசுபொருளாக ஆரம்பித்திருக்கின்ற சிக்கன்குனியா காய்ச்சல் தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். சிக்கன்குனியா காய்ச்சல் குறிப்பாக ஆப்பிரிக்க நாட்டில் 1952களில் கண்டறியப்பட்ட, குறிப்பாக தன்சானியா நாட்டில் கண்டறியப்பட்ட ஒரு நோயாகத்தான் கருதப்படுகின்றது. இது காலப்போக்கில் 118 நாடுகளையும் தாண்டி ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா என அனைத்து நாடுகளிலும் பரவி காணப்பட்ட ஒரு நோயாகத்தான் கருதப்படுகின்றது. குறிப்பாக இலங்கையிலும் 2006ஆம் ஆண்டுகளில் 2017ஆம் ஆண்டுகளில் கூட இந்த நோய் பரவலாக அவதானிக்கப்பட்டது. எனவே இன்று நாங்கள் இந்த சிக்கன்குனியா காய்ச்சல் என்று சொன்னால் என்ன, அது எதனால் ஏற்படுகின்றது, அது எவ்வாறு ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு பரவுகின்றது, அதனை நாங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்திக் கொள்ளலாம், அதற்கான இலகுவான சிகிச்சை முறைகள் தான் என்ன போன்ற பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றோம். தொடர்ந்தும் முழுமையாக வீடியோவுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவினை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் எங்களுடைய டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாயின் எங்களுடைய யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து வைத்திருங்கள். சிக்கன்குனியா காய்ச்சல், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சிக்கன்குனியா காய்ச்சல் 1952ஆம் ஆண்டில் தன்சானியா நாட்டில் கண்டறியப்பட்டது. எனவேதான் இந்த சிக்கன்குனியா என்கின்ற பெயர் கூட தன்சானியா மொழியில் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிக்கன்குனியா என்று சொன்னால் போன் பிரேக்கிங், அதாவது கடுமையான மூட்டு வருத்தத்துடனான ஒரு காய்ச்சலாகத்தான் இது கருதப்படுகின்றது. 1952ஆம் ஆண்டில் தன்சானியாவில் கண்டறியப்பட்ட இந்த காய்ச்சல் இலங்கையில் முதலாக 1960களில் பதிவாகின்றது. அதனைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டில் பரவலாக அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டில் சுமார் 35,000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இனங்காணப்பட்ட ஒரு வருடமாக 2017ஆம் ஆண்டு கூட கருதப்படுகின்றது. எனவே இந்த சிக்கன்குனியா காய்ச்சல் அதன் பெயரில் காணப்படுகின்றது போன்றே போன் பிரேக்கிங், அதாவது கடுமையான மூட்டு வருத்தத்துடனான ஒரு காய்ச்சலாக, ஒரு நோயாகத்தான் கருதப்படுகின்றது. குறிப்பாக இந்த மூட்டு வருத்தத்துடனான காய்ச்சல் என்று நாங்கள் சொல்கின்ற போது இலங்கையில் காணப்படுகின்ற டெங்கு காய்ச்சலை ஒத்ததான ஒரு காய்ச்சலாகத்தான் இந்த சிக்கன்குனியா காய்ச்சல் கருதப்படுகின்றது. குறிப்பாக இந்த கடுமையான மூட்டு வருத்தத்துடனான, தலைவலியுடனான இந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் அல்லது ஜிகா வைரஸினால் ஏற்படுத்தப்படுகின்ற காய்ச்சலை ஒத்ததான ஒரு காய்ச்சலாகத்தான் கருதப்படுகின்றது. எந்த அளவு பாரதூரமான மூட்டு வருத்தத்துடனான, தலைவலியுடனான காய்ச்சலாக இருந்தாலும் கூட இது டெங்கு நோயிலிருந்து வேறுபட்டதாக, டெங்கு நோயை விட பாதுகாப்பான ஒரு காய்ச்சலாகத்தான் கருதப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் டெங்கு நோய் உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாரதூரமான ஒரு காய்ச்சலாக கருதப்பட்டாலும் கூட இந்த சிக்கன்குனியா காய்ச்சலில் இந்த விதமான பாரதூரமான உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை அவதானிக்கப்படுவதில்லை என்பதே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்றாலும் கூட நீண்ட கால மூட்டு வருத்தங்கள், மூட்டு பாதிப்புகள், ஆர்த்தரைட்டிஸ் நிலைமைகள் போன்றன இந்த சிக்கன்குனியா காய்ச்சலில் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்துகின்ற ஈடிஸ் எல்போபிக்டஸாக இருக்கலாம், ஈடிஸ் எஜிப்டியாக இருக்கலாம். இந்த நுளம்புகளின் மூலம் தான் இந்த நோய் காவி நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரிலிருந்து இன்னொரு நபருக்கு கருதப்படுகின்றது. இது சாதாரணமாக நேரடியாக ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு கடத்தப்படுவதில்லை. ஒரு நோயாளி ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நுளம்பு ஒருவரை குற்றியதன் பின்னர் அவரிடம் நோய் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவரை குற்றிய ஒரு நுளம்பு மற்றொரு நபரை குற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் தான் இந்த நோய் ஒருவரிலிருந்து மற்றொருவருக்கு கடத்தப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே இந்த நுளம்பை கட்டுப்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு டெங்கு காய்ச்சல்களை கட்டுப்படுத்துவது போன்று இந்த சிக்கன்குனியா காய்ச்சலையும் இலகுவாக கட்டுப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே இந்த நோய் கடத்தப்படுகின்ற, இந்த நோய் காணப்படுகின்ற இந்த நுளம்புகள் பெருகுகின்ற இடங்களை நீங்கள் அளிக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய் கடத்தப்படுவதனை இலகுவாக தடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த ஈடிஸ் வகை நுளம்புகள் சுத்தமாக நீர் தேங்கக்கூடிய இடங்களில் தான் பரவலாக
வாழ்கின்றன. அதாவது எங்களுடைய வீடுகளில் காணப்படுகின்ற வீட்டு பூச்சாடிகளாக இருக்கலாம், அதே போன்று நீர் தேங்கக்கூடிய பீலிகளாக இருக்கலாம், அதே போன்று வடிகால்களாக இருக்கலாம், வீட்டில் அழகுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற பாத்திரங்களாக இருக்கலாம், ஏன் உங்களுடைய குளிர்சாதன பெட்டியின் பின்பக்கத்தில் நீர் தேங்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், அதே போன்று உங்களுடைய மனசல கூடங்களில் அனாவசியமாக நீர் தேங்கி கிடக்கின்ற பாத்திரங்களாக கூட இருக்கலாம். இவ்வாறான பாத்திரங்களில் சுத்தமான நீர் தேங்குகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த சுத்தமான நீர் தேங்குகின்ற இடத்தில் தான் இந்த ஈடிஸ் வகை நுளம்புகள் முட்டையிடுகின்றன. டெங்குவை ஒத்ததான டெங்கு நோயை காவுகின்ற அதே நுளம்பின் மூலம்தான் இந்த சிக்கன்குனியா நோய்க்கான நோய்க்காவியும் பரவுகின்றது. எனவே இந்த நுளம்புகள் பெருகுகின்ற இடங்கள் தொடர்பாக நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய கைகளிலே தான் இருக்கின்றது. உங்களுடைய வீட்டுச் சூழலை நீங்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருப்பதன் மூலம் இந்த நோயை இலகுவாக எங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த நோயின் அறிகுறிகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நோய் காவியுடைய ஒரு நுளம்பு ஒருவரை குற்றி சுமார் 2 தொடக்கம் 7 நாட்களில் இந்த நோய் அறிகுறிகள் தென்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் தான் காணப்படுகின்றது. எனவே நுளம்பு குற்றி 2 தொடக்கம் 7 நாட்களில் இந்த நோய் அறிகுறிகள் வெளிவர தொடங்குகின்றன. கடுமையான காய்ச்சல், டெங்கு நோயை ஒத்ததாக நீங்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டிருப்பீர்கள். டெங்கு நோய் பலருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே டெங்கு நோயை ஒத்ததான கடுமையான தலைவலி, மூட்டு வலியுடனான காய்ச்சல் இந்த சிக்கன்குனியா நோயில் அவதானிக்கப்படுகின்றது. அதே போன்றுதான் உடலில் ஒரு வகையான ஒரு ரேஷ் இந்த காய்ச்சலுடன் அவதானிக்கப்படுகின்றது. எனவே இவ்வாறான நோய் அறிகுறிகள் தான் இந்த சிக்கன்குனியா காய்ச்சலில் ஏற்படுத்தப்படுகின்றது. சிலருக்கு வாந்திகள் ஏற்படலாம், சிலருக்கு வயிற்று வலிகள் ஏற்படலாம், வயிற்றுளைவுகள், வாந்தி வேதிகள் போன்றன கூட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் கூட இந்த சிக்கன்குனியா காய்ச்சலில் காணப்படுகின்றது. எனவே இந்த சிக்கன்குனியா காய்ச்சலை நாங்கள் எவ்வாறு இனங்கண்டு கொள்ளலாம் என்று பார்த்தால், இந்த ஆரம்ப கட்ட நோய் அறிகுறிகளை வைத்து தெளிவாக இனங்கண்டு கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. என்றாலும் கூட இதனை நாங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது டெங்கு காய்ச்சல் அல்லது உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது சிக்கன்குனியா காய்ச்சலா என்பதை வேறு பிரித்தறிவது மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் 2 காரணங்கள். ஒன்று, டெங்கு காய்ச்சல் என்று சொன்னால் அது ஒரு பாரதூரமான உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய காய்ச்சல். எனவே அதற்கான சிகிச்சை முறை வேறு காணப்படுகின்றது. சிக்கன்குனியா காய்ச்சல் என்று சொன்னால் உயிராபத்தை ஏற்படுத்தப்படுவதில்லை. என்றாலும் கூட சில மருந்துகளை டெங்கு காய்ச்சலில் பயன்படுத்தாத NSAID வகைகளை இந்த சிக்கன்குனியா காய்ச்சலின் போது பயன்படுத்தலாம். எனவே இரத்த பரிசோதனை மாதிரிகளை செய்வதன் மூலம் இந்த நோயை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது டெங்கு நோயா அல்லது சிக்கன்குனியா நோயா என்பது தொடர்பான தெளிவான வித்தியாசத்தை ஆரம்ப கட்டத்திலேயே இனங்காண்பது மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் டெங்கு நோய் இல்லாத சந்தர்ப்பங்களில் இந்த காய்ச்சலுக்காக உங்களுக்கு பாராசிட்டமால் வகைகளை பாவிக்கலாம். ஆரம்ப கட்டத்திலேயே NSAID வகைகள், எஸ்பிரின் வகைகளாக இருக்கலாம், ப்ரூஃபன் வகைகளாக இருக்கலாம். டெங்கு நோய் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின் உங்களுக்கு இந்த சிக்கன்குனியா காய்ச்சலுக்காக இந்த NSAID வகைகளை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்று இது கடுமையான மூட்டு வலியுடனான ஒரு காய்ச்சலாக இருக்கின்றது. எனவே உங்களுக்கு தேவைப்படுவது ஓய்வு. அதிகமாக ஓய்வு எடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த மூட்டு வருத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்று உங்களுக்கு ஒத்தனம் கொடுக்கலாம். குளிர் நீரா இருந்தாலும் பரவாயில்லை. அதே போன்று சுடுநீரினால் மூட்டுகளில் ஒத்தனம் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த மூட்டு வருத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றது. அதே போன்று அதிகமாக இந்த காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் டெங்கு காய்ச்சலின் போது நடந்து கொண்ட முறையின் போலவே அதிகமாக ஓரல் ரீஹைட்ரேஷன், அதாவது அதிகமாக நீராகாரங்களை அருந்த வேண்டும். ஜீவனியாக இருக்கலாம், கஞ்சிகளாக இருக்கலாம், சூப்களாக இருக்கலாம், ஏன் சாதாரண நீராக கூட இருக்கலாம். அதிகமாக நீராகாரங்களை அருந்தி ரெஸ்டில் இருந்து பாராசிட்டமால் மாத்திரை வகைகள் அல்லது இந்த NSAID வகைகள், ப்ரூஃபன் போன்ற NSAID வகைகளை பாவிப்பதன் மூலம் இந்த சிக்கன்குனியா நோயின் தாக்கத்திலிருந்து, நோயின் அறிகுறிகளிலிருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த சிக்கன்குனியா நோய்க்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் காணப்படுவதில்லை. இதற்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்தப்பட வேண்டுமா என்று பார்த்தால், சிக்கன்குனியா காய்ச்சலுக்கு ஒரு வைரஸினால் ஏற்படுகின்றது. எனவே ஆன்டிபயோட்டிக்கின் தாக்கம்
இல்லை, ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்துவதற்கான அவசியம் இல்லை. என்றாலும் கூட செகண்டரி இன்ஃபெக்ஷன் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில், உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஆன்டிபயோட்டிக்ஸ் பாவிப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்று நாங்கள் நினைக்கின்றோம். என்றாலும் கூட உங்களுக்கு தேவையானது ஓய்வு, அதே போன்று பாராசிட்டமால் பாவியுங்கள், அதே போன்று அதிகம் நீராகாரம் மருந்துங்கள். இதன் மூலம் இதிலிருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த நோய் அறிகுறிகள் 1 அல்லது 2 வாரங்களில் விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. என்றாலும் கூட குறிப்பாக ஒரு 30 தொடக்கம் 40% நோயாளிகளுக்கு இங்கு ஏற்படுகின்ற இந்த மூட்டு வருத்தங்கள் நீண்ட கால மூட்டு வருத்தங்களாக, சில வேளைகளில் கிழமை கணக்கில் அல்லது மாத கணக்கில், சிலருக்கு வருட கணக்கில் கூட இந்த ஆர்த்தரைட்டிஸ் மூட்டு வருத்தங்கள் தொடர்ந்து இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறு தொடர்ச்சியாக மூட்டு வருத்தங்கள் இருக்கின்ற நபர்கள் ஒரு யோகா பயிற்சிகள், எளிமையான உடற்பயிற்சிகள், பிசியோதெரபிகள், அதே போன்று NSAID வகையான மருந்து வகைகளையும் சில காலங்களுக்கு பாவிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றதையும் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். எனவே ஆரம்ப கட்டமாக இது ஏற்பட்டிருப்பது டெங்கு நோயா அல்லது சிக்கன்குனியா என்பது தொடர்பாக மிகவும் தெளிவாக இருந்திருக்க வேண்டும். இரண்டிலும் கடுமையான உடம்பு வருத்தங்கள் காணப்படும். குறிப்பாக சிக்கன்குனியாக்கு மூட்டு பகுதிகளில், கைகளில் குறிப்பாக மூட்டுகள் வருத்தத்துடன் காணப்படும். ஆனால் டெங்கு நோய்க்கு பெரும்பாலும் தசைகளில் அதிகமாக, எண்புகளில் அதிகமாக வருத்தங்கள் காணப்படும். டெங்கு நோயில் இரத்த போக்குகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஆனால் சிக்கன்குனியாவில் அவ்வாறான இரத்த போக்குகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதில்லை. எனவே இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடைமுறைகள் என்று நாங்கள் கதைக்கின்ற சந்தர்ப்பங்களில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதுதான் ஒரு இலகுவான முறையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இதற்கு இந்த நாடு பூராகவும் உலகில் பல நாடுகளில் இந்த நோய் பரவி காணப்பட்டிருந்த சந்தர்ப்பங்களில் கூட இதற்கான வேக்சின் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆராய்ச்சிகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. என்றாலும் கூட இதனை இலகுவாக இந்த காய்ச்சலை தொடர்ந்தான மூட்டு வருத்தங்கள் மாதக்கணக்கில் வருடக்கணக்கிலும் கூட இருக்கலாம் என்கின்ற நிலையில் இந்த நோயிலிருந்து தவிர்த்து கொள்வதுதான் மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் சமூகமாக ஒன்றிணைந்து உங்களுடைய வீடுகளை மிகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நுளம்புகள் பெருகுகின்ற இடங்கள் தொடர்பாக அவதானமாக இருங்கள். நுளம்புகள் பெருகுகின்ற இடங்களை அழியுங்கள். நுளம்பு சுருள் பயன்படுத்தலாம் அல்லது நெட் போன்றவை பயன்படுத்தலாம். ஏனென்று சொன்னால் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவரை குற்றுகின்ற ஒரு நுளம்பு உங்களையும் குற்றுகின்ற சந்தர்ப்பங்களில், ஈடிப்ஸ் வகை நுளம்பு உங்களை குற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த நோய்க்காவி, அந்த நோய் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே இதனை கட்டுப்படுத்துவது மிகவும் இலகுவான விடயம். இந்த நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு இந்த நோயை இலகுவாக கட்டுப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக உங்களுடைய சந்தேகங்கள், இந்த வீடியோ தொடர்பாக, இந்த நோய் தொடர்பாக உங்களுடைய சந்தேகங்களை எங்களுடைய கீழே உள்ள கமெண்டில் நீங்கள் உட்செலுத்துங்கள். தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை பார்வையிடுவதற்காக எங்களுடைய டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள்.